ஹாய் நண்பா, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியால இருந்து ஒரு வேற லெவலான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல, கிட்டத்தட்ட 2600 பிளஸ் வேகன்சி விட்டுருக்காங்க. சிபிஓ அப்படின்னு சொல்லக்கூடிய சர்க்கிள் பேஸ்ட் ஆபீசர். நம்ம தமிழகத்துல 38 மாவட்டங்கள் வழியாக உங்க சொந்த ஊர்ல இருக்கக்கூடிய SBI பேங்க்ல நீங்க வேலைக்கு போகலாம். சேலரி, பேசிக் பே, அலவன்ஸ் சேர்த்து மாத தொடக்கத்துல ஒரு 70,000 வரைக்கும் ஏர்ன் பண்ணலாம். முழு தகவலை சொல்ற வீடியோவை முழுவதும் பாருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க. நிறைய யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணிருக்கேன். இப்ப வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியால இருந்து வந்திருக்கக்கூடிய இந்த ஜாபுக்கான ஒரு அபிஷியல் நோட்டிபிகேஷன் தான் இது. இந்த நோட்டிபிகேஷன் பார்க்கக்கூடிய லிங்க், அப்ளை லிங்க் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்திருக்கேன். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணிருக்கேன், செக் பண்ணி பாருங்க. இந்த நோட்டிபிகேஷன் May 9 இது ரிலீஸ் ஆயிருக்கு. ஒரு ஃப்ரெஷ்ஷான ஜாப் நோட்டிபிகேஷன். சிபிஓ அப்படின்னு சொல்லக்கூடிய சர்க்கிள் பேஸ்ட் ஆபீசர். ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் ஆல்சோ May 9 ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. க்ளோசிங் வந்து பாத்தீங்கன்னா May மாதம் 29. சரியா பாத்தீங்கன்னா ஒரு 20 நாட்கள் மட்டும்தான் டைம் இருக்கு. அண்ட் இந்த ஜாபுக்கான ஆன்லைன் டெஸ்ட் ஜூலை மாதம் கண்டக்ட் பண்ண போறதா சொல்லிருக்காங்க. டென்டேட்டிவா தான் சொல்லிருக்காங்க. இன்கேஸ் உங்களுக்கு எக்ஸாம் டேட் சேஞ்ச் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்கு. வேகன்சி டீடைல்ஸ் பாத்திரலாம். நாடு முழுவதும் இருக்கக்கூடிய வேகன்சியை ரெகுலர் கேட்டகரியில தனியா கொடுத்திருக்காங்க. பேக்லாக் வேகன்சின்னு சொல்லிட்டு தனியா கொடுத்திருக்காங்க. இதுல ரெகுலர் வேகன்சிஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2600 வேகன்சி இருக்கு. பேக்லாக்ல ஒரு 364 வேகன்சி. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 2964 வேகன்சி ஓவராலா வந்திருக்கு. இதுல நம்ம தமிழகத்தை பொறுத்தளவு சென்னை சர்க்கிள்ல வரும். அதாவது தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய வேலைகளுக்கு சென்னை சர்க்கிள் வேகன்சி தான் அலாட் பண்ணிருக்காங்க. தமிழ்நாடு அண்ட் புதுச்சேரியை சேர்ந்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். மொத்தமா 120 வேகன்சி ரெகுலர் கேட்டகரியில இருக்கு. 31 வேகன்சி பேக்லாக்ல வந்திருக்கு. அப்படி பார்க்கும்போது நம்ம தமிழகத்துக்கு மட்டும் மொத்த வேகன்சில ஒரு 150 வேகன்சி வந்திருக்கு. இந்த சர்க்கிள் பேஸ்ட் ஆபீசர் ஜாபுக்கான எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா பாத்திரலாம். சோ குவாலிபிகேஷன் பாத்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு டிகிரி தான். எனி டிகிரி, எனி டிசிப்ளின் முடிச்சிருக்கீங்களா, நீங்க தாராளமாக இந்த ஜாபுக்கு எலிஜிபிள் தாங்க, அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் அதே மாதிரி டிகிரில வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் மெடிக்கல் ரிலேட்டடா டிகிரி முடிச்சிருப்பாங்க. அதே மாதிரி பிடெக் படிச்சவங்க, சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் படிச்சவங்க, காஸ்ட் அக்கௌண்டன்ட் படிச்சவங்க, இந்த மாதிரி படிச்சிருந்தாலும் நீங்களும் எலிஜிபிள் தான், அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கறத போட்டிருக்காங்க. வயதை பொறுத்தளவு குறைந்தபட்சம் 21 வயது கம்ப்ளீட்டா இருக்கணும். அதிகபட்சம் 30 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். கூடுதலாக SC/STக்கு 5 இயர்ஸ் ரிலாக்சேஷன் இருக்கு. OBCக்கு 3 இயர்ஸ் இருக்கு. பர்சன் வித் டிசபிலிட்டி, எக்ஸ் சர்வீஸ்மேன் இவங்க எல்லாருக்குமே சென்ட்ரல் கவர்மெண்ட் நார்ம்ஸ் பேஸ் பண்ணி ஏஜ் ரிலாக்சேஷன் இருக்குதுங்க. அடிஷனலா அப்ளை பண்ற கேண்டிடேட்க்கு தமிழ் நல்லா பேச எழுத தெரிஞ்சிருக்கணும். பிகாஸ் இந்த ஜாப் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டேட் வைஸா ஒரு ரீஜியன் வைஸா கொடுத்திருக்காங்க. நம்ம தமிழகம் அண்ட் புதுச்சேரியில வரக்கூடிய வேலைகளுக்கு தமிழ் நல்லா பேச எழுத தெரிஞ்சிருக்கணும். அதை கன்ஃபார்ம் பண்றதுக்காக உங்களுடைய 10th இல்லனா 12th மார்க் ஷீட் வந்து வெரிஃபிகேஷன் கேட்பாங்க. நீங்க தமிழ்ல ஒன் ஆஃப் த சப்ஜெக்ட் எடுத்து படிச்சிருக்கணும். சரிங்களா? செலக்ஷன் ப்ரொசீஜர் பாத்திரலாம். சோ செலக்ஷனை பொறுத்தளவு ஆன்லைன் டெஸ்ட், அதை ஃபாலோ பண்ணி அப்ளிகேஷனை ஸ்கிரீனிங் பண்றாங்க. அண்ட் தென் உங்களுக்கு ஃபைனலா இன்டர்வியூ இருக்குது. ஆன்லைன் டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சிங்கிள் பேப்பர் எக்ஸாம் தான். இப்போ நீங்க IBPSல ஒரு எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னா பிரிலிம்ஸ் அண்ட் மெயின் சொல்லிட்டு 2 எக்ஸாம் நீங்க எழுதணும். ஆனா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஆல்சோ எக்ஸாம் எல்லாமே வந்து டைரக்டா அவங்க தான் கண்டக்ட் பண்ணுவாங்க. IBPS கூட வரமாட்டாங்க. அதே மாதிரி ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அரசு வங்கி தாங்க. ஒரே ஒரு எக்ஸாம் எழுதுனா இந்த ஒரு ஜாபை நீங்க ஈஸியா தட்டி தூக்கிடலாம். இந்த ஆன்லைன் டெஸ்ட் வந்து உங்களுக்கு அப்ஜெக்டிவ் டெஸ்ட் தான் கேக்குறாங்க. சூஸ் த பெஸ்ட் ஆன்சர். 4 ஆன்சர் கொடுத்திருப்பாங்க. ஒரு ஆன்சர் நீங்க சூஸ் பண்ற மாதிரி இருக்கும். 120 மதிப்பெண்கள் கேக்குறாங்க. அண்ட் உங்களுக்கு டிஸ்கிரிப்டிவ் டைப் பேராகிராஃப் ஸ்டைல்ல ஒரு 50 மார்க்குக்கு क्वेश्चंस ஆல்சோ கேக்குறாங்க. இதற்கான ஸ்கீம் வந்து தெளிவா கொடுத்திருக்காங்க. காமனா ஒரு பேங்க் எக்ஸாமுக்கு கேட்கக்கூடிய சிலபஸ் தான். இங்கிலீஷ் லாங்குவேஜ், பேங்கிங் நாலேஜ்ல, ஜெனரல் அவேர்னஸ்ல கேக்குறாங்க. அண்ட் கம்ப்யூட்டர் ஆப்டிடியூட்ல क्वेश्चन கேக்குறாங்க. 120 கொஸ்டின், 120 மார்க் கேக்குறாங்க. 2 மணி நேரங்கள் டைம் டியூரேஷன் போட்டிருக்காங்க. எக்ஸாம் லாங்குவேஜ் ஆல்சோ உங்களுக்கு இங்கிலீஷ்ல அவைலபிளா இருக்கு. இதுல இந்த டிஸ்கிரிப்டிவ் டைப் டெஸ்ட் இருக்கு இல்லையா, பேராகிராஃப் ஸ்டைல்ல நீங்க எழுதணும். அதற்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 30 நிமிடங்கள் டைம் டியூரேஷன் போட்டிருக்காங்க. லெட்டர் ரைட்டிங் அண்ட் எஸ்ஏ ரைட்டிங் தான் உங்களுக்கு கொஸ்டின் இருக்கும். அண்ட் இதுல அட்வான்டேஜான விஷயம் என்ன தெரியுமா, பெனால்டி மார்க்கே கிடையாதுங்க. அதாவது எல்லா கொஸ்டின்ஸ்க்குமே வந்து நீங்க ஆன்சர் பண்ணலாம். சோ நோ பெனால்டி ஃபார் ராங் ஆன்சர் அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. அதனால நீங்க எல்லா क्वेश्चनக்குமே ஆன்சர் பண்ணுங்க. ரிட்டன் டெஸ்ட் கம்ப்ளீட் பண்றீங்க அப்படின்னா உங்களுடைய அப்ளிகேஷனை ஸ்கிரீனிங் பண்றாங்க. அதாவது டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் எல்லாமே இருக்கும். அதை கிளியர் பண்றவங்களுக்கு ஃபைனலா வந்து இன்டர்வியூ வைக்கிறாங்க. இன்டர்வியூடைய மதிப்பெண்கள் 50 மார்க்குக்கு வைக்கிறாங்க. சோ ஃபைனல் செலக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ரிட்டன் டெஸ்ட் அதை ஃபாலோ பண்ணி இன்டர்வியூல நீங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிருக்கீங்களோ, அதாவது ரிட்டன் டெஸ்ட் மார்க்கை வந்து ஒரு 75% வெயிட்டேஜ் பாக்குறாங்க. அண்ட் 25% வந்து உங்களுக்கு இன்டர்வியூ மார்க்க வெயிட்டேஜ் பாக்குறாங்க. டோட்டலா 100% நீங்க எவ்வளவு மதிப்பெண்கள் வாங்கியிருக்கீங்களோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு ஜாப் ஆல்சோ ப்ரொவைட் பண்றாங்க.
அண்ட் இந்த ஜாப்ல செலக்ட் ஆகிற பட்சத்துல அடிஷனலா லோக்கல் லாங்குவேஜ் டெஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்பிடி டெஸ்ட்டை நீங்க அட்டன் பண்ணணும். உங்களுக்கு தமிழ் நல்லா பேச எழுத தெரிஞ்சிருக்கா அப்படிங்கறத செக் பண்றதுக்காக தான் இந்த ஒரு எல்பிடி டெஸ்ட் வந்து வைக்கிறாங்க. எக்ஸாமினேஷன் சென்டர் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு முழுவதுமே அவைலபிளா இருக்குதுங்க. அதை நான் உங்களுக்கு லேட்டரா சொல்றேன். சேலரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக் பே 48,480 ரூபாய். இது ஜஸ்ட் பேசிக் பே தான். இதை ஃபாலோ பண்ணி அலவன்சஸ் எல்லாமே நீங்க ஆட் பண்றீங்க அப்படின்னா குறிப்பா டிஏ, ஹெச்ஆர்ஏ அண்ட் சிசிஏ, பிஎஃப் இந்த மாதிரி எக்கச்சக்க அலவன்சஸ் இருக்கு. பிகாஸ் இது ஒரு மத்திய அரசாங்க வேலை வாய்ப்புங்க. அலவன்ஸ் எல்லாமே ஆட் பண்ணி பார்க்கும்போது ஒரு 70,000 இருந்து 80,000 வரைக்கும் மாத தொடக்கத்துல நீங்க சேலரி ஏர்ன் பண்ணலாம். ஆன்லைன்ல அப்ளை பண்றதுக்கு ஃபீஸ் இருக்கு. ஜெனரல், இடபிள்யூஎஸ், ஓபிசிக்கு 750 ரூபாய் ஃபீஸ். எஸ்சி எஸ்டி, பாஸ் வித் டிசபிலிட்டி அப்படின்னா எந்த ஒரு ஃபீஸுமே கிடையாது, ஃப்ரீயாவே அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் ப்ரீ எக்ஸாமினேஷன் ட்ரைனிங் ஆல்சோ உங்களுக்கு ஆஃபர் பண்றாங்க பேங்க் சைட்ல இருந்து. இந்த ட்ரைனிங்கான எலிஜிபிள் வந்து பாத்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி, ஓபிசி அண்ட் பிடபிள்யூடி கேண்டிடேட். இவங்களுக்கு மட்டும் இந்த ப்ரீ எக்ஸாமினேஷன் ட்ரைனிங் வந்து ஆஃபர் பண்றாங்க. உங்களுக்கு இந்த ப்ரீ எக்ஸாமினேஷன் ட்ரைனிங் வேணும் அப்படின்னா நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணும்போது ஆப்ஷன் காமிக்கும். அதை நீங்க ஆப்ஷனை எனபிள் பண்ணி அப்ளிகேஷனை ப்ரொசீட் பண்ணுங்க. ஆன்லைன் அப்ளிகேஷன் மே 9ல இருந்து 29 வரைக்கும் ஆக்டிவ்ல இருக்குதுங்க. அண்ட் எப்படி அப்ளை பண்றது ஃபர்தரா நிறைய ஜெனரல் இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்காங்க. எல்லாத்தையுமே தெளிவா செக் பண்ணி பாருங்க. டாக்குமெண்ட்டை பொறுத்தளவு வழக்கமா ஒரு பேங்க் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ற மாதிரி கேட்கக்கூடிய எல்லா டாக்குமெண்ட்ஸுமே நீங்க ரெடியா எடுத்து வச்சுட்டு அப்ளிகேஷனை ப்ரொசீட் பண்ணுங்க. ஆன்லைன் எக்ஸாமினேஷன் சென்டர் வந்து தனியா இருக்கு. அதுல நம்ம தமிழகத்தை பொறுத்தளவு சென்னை, கோயம்புத்தூர், கடலூர், ஈரோடு, கரூர், மதுரை, நாகர்கோவில், நாமக்கல், சேலம், தஞ்சாவூர், திருச்சி, திருநெல்வேலி, வேலூர் அண்ட் விருதுநகர் இந்த மாவட்டங்கள்ல உங்களுக்கு எக்ஸாம் சென்டர் ஆல்சோ அவைலபிளா இருக்கு. இந்த நோட்டிபிகேஷன் எண்ட்ல ஆன்லைன்ல அப்ளை பண்ணும்போது ஃபைல் ஃபார்மட் என்ன, ஃபைலோட சைஸ் எல்லாமே தெளிவா இருக்கு. கம்ப்ளீட்டா இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை பார்த்துட்டு அப்ளிகேஷனை ப்ரொசீட் பண்ணுங்க. அப்ளிகேஷன் இப்ப ஆக்டிவ்ல தான் இருக்கு. மறக்காம இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி கொடுத்துருங்க. மேலும் ஒரு நல்ல வேலை வாய்ப்பத்தோட நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you. Bye.